வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பிரேமன்டே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல பிரியதர்ஷி, அதுக்கப்புறம் கயல் ஆனந்தி, சுமா இவங்க எல்லாருமே இணைஞ்சு தான் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா பேரண்ட்ஸ் சீக்கிரம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது. பேசி அவரும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றாரு. இப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சில ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது என்ன மாதிரியான ட்விஸ்ட், அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்லயே இருக்கு, ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை நமக்கு காட்டுறாங்க. மாப்பிள்ள பொண்ணு சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட பேரு மதி அப்படின்றது. ஆக்சுவலா ஹீரோ கட்டிக்க வேண்டிய பொண்ணு, ஆனா கை மாறி போயிட்டாங்க. இதனால அம்மா இருக்காங்கல்ல, நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணுன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி சர்வீஸ் வேலை பார்க்கறாரு போல. இவரோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ஆனா ஒய்ஃபை விட்டுட்டு போயிருப்பாங்க. நீயும் இவனை மாதிரி இருக்காதரா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏமா இவனுக்கு அட்வைஸ் பண்றதுனா இவனுக்கு பண்ணுங்க, ஏமா என்ன கொண்டு வரீங்கன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கேக்குறாரு. இப்ப இவருமே சாப்பிட போறேன்னு கிளம்பிடுறாரு. அம்மா என்ன பண்றாங்கன்னா புரோக்கரை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்ல நல்ல சம்பந்தம்லாம் உங்களுக்காக கொண்டு வரேன், உங்க பையன் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி புரோக்கர் சொல்றாரு. இங்கேயே ஒரு சம்பந்தம் இருக்கு, பேசி முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸை இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சாப்பிடுறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு பிரச்சனை பண்றாங்க. அந்த பொண்ணோட பேரு ரம்யா அப்படின்றது. ஆக்சுவலா பிரியாணி தரதுக்கு கொஞ்சம் லேட் பண்றாங்க போல, அதனால தான் அந்த பொண்ணு பிரச்சனை பண்றாங்க. அவங்க பிரச்சனை பண்றது கூட கியூட்டா இருக்கு. நம்ம ஹீரோ கல்யாணம் வேணாம் தள்ளி போடுறாருல, ஆனா இந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. இந்த ரோல தான் கயல் ஆனந்தி பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா நம்மளும் பேசணும் அப்படின்ற மாதிரி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் லேட் பண்றீங்க, சீக்கிரமா தாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேருமே பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. லைட்டா ரெண்டு பேருமே ஸ்மைல் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அவங்களோட அம்மா பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க கட்டிக்க வேண்டிய பையனை தான் வேற ஒரு பொண்ணு கட்டியிருக்காங்க போல. நீ கல்யாணம் பண்ணிருப்ப, எல்லாம் மிஸ் ஆயிருச்சு, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. அவன் ரொம்ப போரிங்கான ஆளு, எனக்கு த்ரில்லிங்கா இருக்கிற நபர் தான் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணுக்காக ஒரு சாரி வாங்கி வச்சிருப்பாங்க, அதை அம்மா கிஃப்டா தந்திருக்காங்க போல. பொண்ணு எனக்கு அந்த சாரி வேணும், நான் எடுக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கிஃப்டா அந்த சாரியை திருடலாம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் கவனிக்கிறாரு. இவங்க எப்படி திருடுறது அப்படின்ற மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்ப ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாரு. என்னங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல, இருங்க நான் ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. சேச்சே, நான் திருடலாம் வரலன்னு சமாளிக்கிறாங்க. எங்க நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டேன், அந்த சாரியை எடுக்கணும் அவ்வளவுதானே, உள்ள போய் எடுத்துடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சம்பந்தம் இருக்கிறதா புரோக்கர் சொன்னால, ஹீரோனோட சம்பந்தம் தான் வந்திருக்கு போல. இப்ப ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே அந்த கிஃப்ட் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் இவங்கள பத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு, அந்த மாப்பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையன் தானே, நீங்க பேசும்போது நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி பொண்ணு எதனால உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இவங்க கேக்குறாங்க. இவருமே காரணத்தை சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அதாவது அப்பாவுக்கு உடம்பு முடியல, அப்பாவோட மெடிக்கல் செலவு, இதை தாண்டி வீடு லோன்ல போயிட்டு இருக்கோம், அந்த செலவு, இந்த மாதிரி நிறைய செலவு இருக்கும். இதை பத்தி சொன்னோன்னே பொண்ணுங்க பயந்து விட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் சவாலை சந்திக்கிறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பையன் கவனிக்க மாட்டான், இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட போட்டோ வருது. உங்களை தான் பையனா பார்த்திருக்காங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. அதே சமயம் இவருக்கும் ஹீரோயினோட போட்டோ வருது. உங்களை தான் பொண்ணா பார்த்திருக்காங்க, எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்குமே இவரை பிடிச்சிருக்கு, இவர் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கிறதா யோசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. இப்ப ரெண்டு பேரோட வீட்லயும் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு வீட்டை சேர்ந்தவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண ப்ராசஸ் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்களுமே கல்யாண வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ செக்யூரிட்டி சர்வீஸ்ல வேலை பார்க்கறதா சொன்னல, டே வேலைக்கு போனோம் வான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிடுறாங்க.
கொஞ்ச நாளைக்கு வரமாட்டான், டிஸ்டர்ப் பண்ணாம போங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே உள்ள இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்குது. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஆஷான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இன்ஸ்பெக்டரை பத்தியே இவங்க குறை சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இத ஒரு மீடியா பர்சன் இருக்கார்ல, இவங்களுக்கு தெரியாம கேப்சர் பண்ணி நியூஸ்ல எல்லாம் போட்டுறாரு. இதனால இவங்க சீனியர் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அவர் என்னதான் இப்ப சீனியரா இருந்தாலும் ஒரு டைம்ல ஆஷா விட சின்ன பொசிஷன்ல தான் இருந்திருப்பாரு. அதனால ஆஷாவை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுறாரு. இப்பெல்லாம் நீ பேசி வச்சிருக்கல, இதுக்கப்புறம் நீ பகல் டியூட்டி எல்லாம் பண்ண தேவையில்ல, நைட் டியூட்டி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டே ப்ளீஸ்ரா அப்படிலாம் பண்ணாதரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நைட் டியூட்டி தான் நீ பண்ணணும், இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டி அனுப்பி விடுறாரு. ஆஷாவை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒரு கேஸை சால்வ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆஷாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு இவங்க பிரிஞ்சு இருக்கிறதுல விருப்பம் கிடையாது. அடிக்கடி நம்ம சேர்ந்துடலாம்னு பேசுறதுக்காக ஸ்டேஷனுக்குலாம் வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு வாட்டி தான் உனக்கு சொல்றது, உன் கூட சேர்ந்து இருக்க எனக்கு விருப்பம் இல்ல, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ காரணம் சொன்னா கூட பரவாயில்ல, காரணமா சொல்ல மாட்டே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஓடி இருக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேக்குறாங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கு போன் கால் வந்தா மட்டும் கொஞ்சம் தள்ளி போய் பேசுறாரு. அதனால அஃபேரா இருக்குமான்ற மாதிரி உங்களுக்கு டவுட்லாம் வருது. ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் அஃபேரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஏத்தி விடுறாங்க. இதை தாண்டி ஹீரோயினுக்கு ஒரு பயம் இருக்கு. ஹஸ்பண்டோட பாக்கெட்ல வந்து ஒரு ஹோட்டலோட பில் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு அவர் போயிருக்காரு போல, அது ஜோடியா போற ஹோட்டல், இவர் எதுக்கு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃப்ரெண்ட் ஒரு சூப்பர் ஐடியா தராங்க. அது என்னன்னா, அந்த ஹோட்டலுக்கு ஹஸ்பண்டை கூட்டு போ, இதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களான்னு கேளு, அவர் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாருன்னா அவரை நீ நம்பலாம், வரலன்னு சொன்னா அவரை நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. வந்தது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி பில்லு மட்டும் வந்ததுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களுமே கேட்டலாம் அப்படின்ற மாதிரி பில்லு எடுத்து வைக்கிறாங்க. நீங்க வரலன்னா இந்த பில்லு மட்டும் எப்படி வந்ததுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் இந்த இடத்துல திருட்டு மொழி முடிக்கிறாரு. ஓஹோ, எனக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட பழகுற, அவ கூட தானே வந்திருக்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இல்ல இல்ல, அது என்னோட பில்லு இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் பில்லு இல்லனா யாரு பில்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இப்ப வண்டியை வேகமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவருமே நான் திருடின பொருள்ல தான் இந்த பில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது திருடனா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா, நான் திருட்டு வேலை தான் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் பகல்ல செக்யூரிட்டி சர்வீஸ்ல வேலை பார்க்குற மாதிரிலாம் நடிப்பாரு. நைட்டு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாரு. இவர் மட்டும் இல்ல, இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திருடங்களா தான் இருப்பாங்க. ஒரு நபரோட ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, இவர் திருடன்னு தெரிஞ்சுதான் விட்டு போயிருப்பாங்க. இப்பதான் இவர் திருடன் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுதுல்ல, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பேபி, என்னை விட்டு போயிடாத, சில பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த திருட்டு வேலை எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பாக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது பாத்தீங்களா, அதனால இவங்க வீடு இவங்க கையை விட்டு போற நிலைமை வந்திருக்கும். அதனால திருட்டு வேலை பண்ணியாவது எப்படியாவது மீட் எடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டாரு. நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது, உன் கூட நான் இருக்கணும்னா இந்த வேலையை இதோட நிறுத்து, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போன்னு சொல்றாங்க. சரி, உனக்காக ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு கம்பெனி இன்டர்வியூவா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருது. அந்த வேலையை இவரும் பொறுப்பா பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஆஷாவை நமக்கு காட்டுறாங்க. ஆஷாக்கு நைட் டியூட்டியை போட்டுட்டாங்கல்ல, நைட் டியூட்டியில துடிப்பா வேலையை பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க அசிஸ்டண்டா இருக்க 2 பேர் இருக்காங்கல்ல, மேடம் நீங்க நைட் டியூட்டிக்கு புதுசு இல்ல, அதனால தான் உங்களுக்கு தெரியல, நைட் டியூட்டியில வேலை எல்லாம் பார்க்க தேவையில்ல, நிம்மதியா தூங்குனா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வர கேஸ கூட ஏதாவது சாக்க சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடப்பாவீங்களா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு டியூட்டி பார்க்கணும், ஏதாவது பெரிய கேஸ சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேடம் பெரிய கேஸ்லாம் வராது, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க சொல்றாங்க. ஆஷாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனில 20,000 ரூபாய் தான் சம்பளமா கிடைக்குது. இதை வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் முழிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை தான் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அடுத்து எங்கெல்லாம் திருடலான்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு சோகமா வந்து உட்கார்றாரு. மச்சான், இந்த வேலைலாம் உனக்கு செட் ஆகாதுன்றது எங்களுக்கு தெரியும், பேசாம திரும்பி இந்த வேலையை பண்ணுடா, உன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லாம பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேச்சா, என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் எப்படியாவது இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க வேணா இதை பண்ணிக்கோங்க, இந்த பிளான்ல என்னெல்லாம் சேர்க்காதீங்கன்ற மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. என் சம்பளத்தை வச்சு இவ்வளவுதான் வாங்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இதுவே போதும்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடன்காரங்க இருக்காங்கல்ல, கடனை எப்ப தருவன்ற மாதிரிலாம் இவருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. இதை பத்தியே நைட்டு நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. இது
வேலைக்கு ஆகாது, இதை வச்சு நம்ம கடன்லாம் அடைக்க முடியாது, ஒய்ஃபுக்கு தெரியாம இந்த விஷயத்த பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஒய்ஃப் தூங்குனதுக்கு அப்புறம் சைலண்டா இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் முழிச்சு எதிர வந்து தடுத்துறாங்க. எங்க கிளம்புற, திருடு தானே போற, உன்னை திருட விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. புரிஞ்சுக்கோ, திருடாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நடு தெருவுல தான் நான் நிக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி பேசிக்கிட்டே இவங்க 2 பேர் கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல திருட பிளான் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இவரும் வந்துடுறாரு. இப்ப ஹீரோயின் இங்க வந்துமே போகாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இப்போ மட்டும் தடுக்காத, நீ இந்த விஷயத்துக்கு மட்டும் சம்மதி அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு ஒரு மாஸ்க போட்டு விட்டுறாரு. நாங்க என்ன பண்றோம் கொஞ்ச நேரம் மட்டும் பாரு, வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி இவங்களையும் கூட்டு போறாரு. இப்ப இவங்களுமே இவங்க பண்றதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க பயங்கரமா சொதப்புறாங்க. ஒருத்தருக்கு 6க்கும் 9க்கும் கூட வித்தியாசம் தெரியாம சொதப்பிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒவ்வொரு மூவும் சூப்பரா பண்றாரு, நல்லா யோசிக்கிறாரு. இப்ப ஒவ்வொரு இடமா தாண்டி காசு இருக்கிற பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்ப காசெல்லாம் நிரப்பி வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது தெரியாதனமா அலாரம் ஸ்டார்ட் ஆயிருது. அச்சச்சோ, அலாரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆளுங்க வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. லிப்ட்ல கீழே வந்துட்டு இருக்காங்க. இங்க அலாரம் அடிச்சதுனால போலீஸுங்களுக்கு தகவல் போயிருது. நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்க ஆஷாக்கு தகவல் கிடைக்குது. ஆஷாவும் தூங்கிட்டு இருக்க அந்த 2 பேரை எழுப்புறாங்க. சீக்கிரமா அந்த இடத்துக்கு கிளம்பணும், வண்டி எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் டீமும் வந்துட்டு இருக்கும்போது லிஃப்ட் வேற நின்னுருது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ லிஃப்ட்டுக்கு மேல போயிடுறாரு. ஆபரேட் பண்ணி லிஃப்ட் கீழ எல்லாம் இறக்கிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே லிஃப்ட் விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவால வெளியே வர முடியல. நீங்க போங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோயினுக்கு மட்டும் போக கஷ்டமா இருக்கு, நான் சொல்றது கேளு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே போலான்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா இவங்க வேன் வெளியே போறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஜீப் வாசல் கிட்ட வந்துருது. எப்படியாவது போலீஸை டைவர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் மாஸ்க் எல்லாம் வேகமா கழட்டிடுறாங்க. காம்பவுண்ட் சவர் எகிரி குதிச்சு வெளியே வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வழியா ஒருத்தங்க கார்ல போனாங்க, ஏதோ திருட்டு கும்பல் போல மேடம், போய் புடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த வழியா தான் போனாங்களா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஆஷா இருக்காங்கல்ல, அந்த வழியா தேர்றதுக்காக கிளம்பிடுறாங்க. இப்ப போலீஸுங்களை டைவர்ட் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படியோ போலீஸை நான் டைவர்ட் பண்ணிட்டேன், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நடந்த விஷயத்தை பார்த்து ரம்யா செம்மையா பயந்துருப்பா. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணவே வேணான்னு தான் சொல்லுவான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. கவலைப்படாத ரம்யா, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ரம்யா இருக்காங்கல்ல, இல்ல இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பண்ணு, நீ சொன்ன மாதிரியே நம்ம கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம், அதுக்கப்புறம் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழலாம், நீ சூப்பரா தான் பண்ற, ஆனா உன் கூட இருக்க எல்லாருமே முட்டாளுங்களா இருக்காங்க, அவங்கள மாதிரி ஆளுங்களை மட்டும் கூட வச்சிருந்தனா நீ நிச்சயமா மாட்டிப்ப, நீயும் நானும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் இல்ல இன்வால்வ் ஆக வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் இன்வால்வ் ஆகுறேன், மாட்டினா 2 பேருமே மாட்டலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ இதை ஏத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஆஷாக்கும் அவங்களோட சீனியருக்கும் சுத்தமா ஆகாது. நீ தப்பான பக்கம் போய் தேடி இருக்க, அதுக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இல்ல சார், நான் ட்ரை பண்ண, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் பேச தேவையில்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து திட்டி அனுப்பி விடுறாரு. ஹீரோவோட இடம் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவோட கையை விட்டு போற நிலைமை வந்துருது. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் சொன்ன மாதிரி நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் இத்தனை வருஷமா இந்த விஷயத்த பண்றேன், எனக்கே எப்ப மாட்டுவேன்னு பயமா இருக்கு, உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, நீ ட்ரை பண்ணனா மொத வாட்டியே மாட்டிப்ப, நீ மாட்டிக்கிட்டனா என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கும், அதுவும் எனக்காக நீ மாட்டதுல எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது, நான் இந்த விஷயத்த மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ தேவையில்லாம இல்ல தலையிடாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்லிடுறாரு. இவரோட இடம் இப்ப அடகு கடைக்கு போயிருச்சுன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, பேசுறதுக்காக இவருமே அந்த ஏஜென்ட்டை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்னால இப்ப காசு தர முடியல, ஆனா கண்டிப்பா இந்த வீட்டை நான் மீட் எடுத்துருவேன், கொஞ்ச நாள் மட்டும் வச்சிருங்க, நான் காசை தந்து மீட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்புறாரு. ஒய்ஃப் கிட்ட கோவமா பேசினதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. ஒய்ஃப் ரூமுக்கு கூட்டு வந்து நிறைய டூல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. திருட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டூல்ஸ் தான் காட்டுறாங்க. இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நானும் யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன், யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்து கத்துக்கிட்டேன், என்னாலயும் முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு த்ரில்லிங்கா ஏதாவது பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், தயவு செஞ்சு இதை பத்தி யோசிக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் ஏத்துக்கிறாங்க. நம்ம வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி வாக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, என்னால யாராவது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை முடிச்சு காட்டுவேன், அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி வேகமா பக்கத்துல இருக்க வீட்டோட காம்பவுண்ட் சவரை எகிரி குதிக்கிறாங்க. அதாவது திருடுறதுக்காக போறாங்க. இதை பாக்குற இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. அச்சச்சோ, இவ மாட்டிக்கிட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவருமே எகிரி குதிச்சு உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு.
வீட்டுல பார்த்தா யாரையும் காணோம், என்ன யாருமே இல்லைன்னு யோசிக்கிறாரு. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். இப்ப லாக்கரையும் ஓபன் பண்ணிட்டேன், காசை கூட ஈஸியா எடுத்துருவேன். என்னமோ கஷ்டம்னு சொன்ன, என்னாலயும் இந்த விஷயத்த பண்ண முடியும். நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து திருடலாம், அப்பதான் கடனை சீக்கிரமா அடைக்க முடியும், நம்ம நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ஓகே, சில ரூல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அது என்னன்னா, ரொம்ப காசை தூக்க கூடாது. சிலர் கருப்பு பணம் வச்சிருப்பாங்க, அந்த கருப்பு பணத்தை மட்டும் தான் தூக்கணும், நகை கிகன் எதையும் எடுக்க கூடாது. அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நம்ம தான் மாட்டுவோம், உசாரா இந்த விஷயத்த பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா நுழையறாங்க, திருடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, வீட்டை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கேயாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு, கிளீன் பண்ணிடலான்ற மாதிரி கிளீன் பண்ணிட்டாங்க. அடுத்ததா என்ன பண்றாங்கன்னா, சமைச்சு சாப்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட வீட்டுல டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல, இப்படி திருட வர வீட்டுல நம்ம டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வேணாம்னு சொல்றாரு. இவங்க பண்றதுனால சரின்ற மாதிரி விட்டுறாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. ஆஷாவோட ஹஸ்பண்ட் பேசுறதுக்காக வராரு. ஆனா இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எதுக்காக இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு சீக்கிரமா டைவர்ஸ் கொடு அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. அவர் கோவப்படாம இங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. இப்ப சீனியர் இருக்காருல, ஆஷாவை கூப்பிட்டு பேசுறாரு. ஆக்சுவலா ஒருத்தங்க வீட்டுல திருடு போயிருக்க போல, இந்த கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்லப்பா, நமக்கு ஒரு கேஸை தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த லேடி கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த லேடி வீட்டை கூட்டு வந்து காட்டுறாங்க. வீடு ரொம்ப கிளீனா இருக்கு, வந்தவங்க தான் கிளீன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. எது கிளீன் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஆஷா ஆச்சரியப்படுறாங்க. கிளீன் மட்டும் பண்ணலங்க, எனக்காக பிரியாணி சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி பிரியாணி எல்லாம் காட்டுறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் சமைச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. என்ன திருட்டு போச்சு அதை சொல்லுங்கன்ற மாதிரி ஆஷா கேக்குறாங்க. இப்பதான் அந்த லேடி என்ன திருட்டு போச்சுன்றத சொல்றாங்க. உண்மையில அந்த லேடி கருப்பு பணம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் திருட்டு போயிருக்கோம், அதெல்லாம் இந்த லேடி சொல்ல மாட்டாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, என் வீட்டுல ஒரு யானை பொம்மை இருந்தது, அந்த யானை பொம்மை மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த யானை பொம்மை அழகா இருக்குன்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த யானை பொம்மை என்னோட ஹஸ்பண்ட் தந்தது, எனக்கு ரொம்ப முக்கியம், அதை மட்டும் எப்படியாவது மீட்டு தந்துருங்கன்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. வந்தவங்க ஒரு யானை பொம்மையை போய் திருடிட்டு போனாங்களா, சரி என்ன ஏதுன்னு நான் பாக்குறேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இத பத்தி எல்லாம் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதாவது கருப்பு பணம் தான் போயிருக்கு, அந்த லேடியால அதை சொல்ல முடியல, அதனாலதான் இப்படி சொல்றாங்க, நம்ம எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், இந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணமும் இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் நம்ம வேலையை விட்டு நிக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது, அதனால அவரை விட்டு விலகிடலான்ற மாதிரி விலகி இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, இவங்களா அப்படி நினைச்சு விலகி இருப்பாங்க. இதை பத்தி இவங்களோட ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரோட ஃபேமிலியும் வீட்டுக்கு வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வேணாமே அப்படின்ற மாதிரி பொண்ணு சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பா இருக்காருல, கண்டிப்பா வர போறேன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிடுறாரு. இப்போதைக்கு இவங்க திருட வந்த வீட்டுல தான் இருக்காங்க. திருட வந்த வீட்லயே ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை இந்த வீட்டை சேர்ந்தவங்க அதுக்குள்ள வந்துட்டாங்களான்ற மாதிரி ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்திருக்கிறது யார் தெரியுமா, ஆஷா தான் வந்திருக்காங்க. இவங்களுமே இந்த வீட்டோட ஓனர்ஸ் மாதிரிலாம் ஆஷா கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஆஷா இருக்காங்கல்ல, ஒவ்வொரு வீடா பார்த்து பேசுறேன், அந்த மாதிரிதான் உங்க வீட்டுக்கும் வந்திருக்கேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க தெரியாத மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆஷா என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வீட்டுல திருட்டுலாம் போயிட்டு இருக்கு, அப்படி திருட வரவங்க வீட்டை நல்லா கிளீன் பண்ணி வச்சிடுறாங்க, அதே மாதிரி சமைச்சு வச்சிடுறாங்க, இதை தாண்டி பெருசா எதையும் திருடாம சின்ன சின்ன பொம்மைங்களை திருடிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ உங்க கருப்பு பணத்தை குறிப்பாத்து திருடுறாங்கன்னு தோணுது, அதனாலதான் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்டே வர மாட்டேங்குது, உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் வீடு வரைக்கும் வந்தேன், கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம், எங்க வீட்டுல திருடுறதுக்கு கருப்பு பணம்லாம் இல்லன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி ஆஷா கிளம்புறதுக்காக போறாங்க. அப்ப ஆஷாக்கு ஈரனை பார்த்த மாதிரியே ஞாபகம் வந்துருது. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு யோசிக்கிறாங்க. நீங்க தானே அன்னைக்கு திருட்டு பசங்களை பத்தி தகவல் கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா மேடம், அன்னைக்கு திருட்டு பசங்களை பிடிச்சிங்களான்னு இவங்க கேக்குறாங்க. இல்ல, அவனுங்க வேற பக்கம் தப்புச்சிட்டாங்க போல, நான் பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஆஷா சொல்றாங்க. சரி கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நாள் இவங்க மாட்டிருப்பாங்கல்ல, இதனால ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. இதனால தான் அடுத்தவங்க வீட்டுலலாம் இருக்க வேணாம்னு சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறாரு. இதோட இந்த திருட்டு வேலையை நம்ம விட்டுலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆஷாவும் குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக ஒரு பிளான போடுறாங்க. அது என்னன்னா, ஒரு 5 நாள் 6 நாள் ட்ரிப் மாதிரி யாராவது புக் பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள திருடங்க நுழையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி கிளம்புறவங்க யாருன்றதை நம்ம ஃபில்டர் பண்ணோம், அவங்க வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ராவா பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலியும் ஹீரோயினோட ஃபேமிலியும் வர போறாங்கல்ல,
அவங்க எதையும் பார்க்க கூடாதுன்றதுக்காக திருட்டு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பிளான் போட்டு ஒரு வீடு மட்டும் திருடப்படாம இருக்கு, இந்த வேலையை மட்டும் முடிச்சிடலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல எடுத்து வை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப பேரண்ட்ஸ் வரதுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் பேசுறாங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், வா கிளம்பலான்ற மாதிரி இவரும் கதவை திறக்கிறதுக்காக வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஃபங்க்ஷன் வரப்போது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க வாங்கன்ற மாதிரி இவங்களும் நல்லபடியா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடுறதுக்காக உட்கார்றாங்க. அந்த இடத்துல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. எதை பத்தி நியூஸ் ஓடிட்டு இருக்கு தெரியுமா? இந்த திருடங்களை பத்தி தான் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன நியூஸ்ல வராதுன்னு பார்த்தா வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த சைடுல ஆஷா தான் நியூஸ்ல வர வைக்கணும்ன்றதுக்காக இப்படி வர வச்சிருப்பாங்க. திருட்டு போனவங்களே திருட்டு போனதுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா வந்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சாங்க, சாப்பிடவே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கைப்பக்குவத்துக்கு நாங்க அடிமையாவே ஆயிட்டோம், செலவானாலும் பரவாயில்ல, இன்னொரு வந்து செஞ்சு கொடுங்கன்ற மாதிரிலாம் சிலர் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் அந்த லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, வந்தவங்க என்னோட ஒரு பொம்மை எடுத்துட்டு போயிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு ஆசையா தந்த பொம்மை, அந்த பொம்மை மட்டும் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொம்மையை காட்டவும் செய்யறாங்க. ஐயோ பொம்மையை வேற தூக்கிட்டு வந்துட்டுமேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அப்பாவையும் அம்மாவையும் சமாளிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அப்பா இருக்காருல, சாப்பிட்டு முடிச்சுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக சுத்தி முத்தி நடந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொம்மையை அங்க பாக்குறாரு. என்ன அந்த பொம்மை இங்க இருக்கு, அப்ப நம்ம பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்துதான் இந்த பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா அது கொஞ்சம் தனித்துவமான பொம்மையா இருக்கும், அதனாலதான் அப்பாக்கு இந்த மாதிரி டவுட் வருது. இந்த பொம்மையை பார்த்த ரம்யாவோட அப்பா இருக்காருல, இங்க வாமான்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பொம்மையை பார்த்து தான் பேசுறாரு அப்படின்றது ஹீரோக்கும் தெரிஞ்சிருது. இப்ப ரம்யாவும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பாக்கு ஹெவியா டவுட் வந்துருது. மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்றதுக்காக ஹீரோவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க நினைக்கிறது சரிதான், அந்த பொம்மையை நான் தான் எடுத்துட்டு வந்தேன், நான் தான் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோனோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. செக்யூரிட்டி சர்வீஸ்னு இந்த வேலையை தான் நீ பண்ணிட்டு இருக்கியா, என் பொண்ணை இவ்வளவு நாள் ஏமாத்தி இருக்கல அப்படின்ற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு போலான்னு பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அப்பா அவர் இந்த வேலை தான் பண்றாருன்னு எனக்கு தெரியும்பா, நானும் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன், இது எங்க ஃபேமிலி மேட்ரு, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது உன் ஃபேமிலி மேட்ரு, இந்த மாதிரி ஒருத்தன் கூட உன்னை வாழ விடுவேன்னு நினைக்கிறியா, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா அதட்டிட்டு இருக்காரு. அடிக்கவும் செய்யறாரு. இதை பாக்குற ஹீரோ இருக்காருல, உங்க பொண்ணு மேல கை வைக்காதீங்க, தப்பு பண்ணது நான் மட்டும்தான், என்ன எவ்வளவு நாளும் அடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை அடிச்சு எனக்கு என்ன ஆக போகுது, என் பொண்ணை கூட்டிட்டு போக போறேன்ற மாதிரி அப்பா கோபமா பேசுறாரு. தாராளமா கூட்டிட்டு போங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. என்ன நம்மள போக சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. நமக்காக ஹீரோ நிக்க சொல்லி பேசுவாருன்ற மாதிரி அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் கண்டுக்காத மாதிரி முகத்தெல்லாம் திருப்பிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பா இருக்காருல, முதல்ல கிளம்பி வான்ற மாதிரி பொண்ணோட கையை பிடிச்சி இங்க இருந்து இழுத்துட்டு போறாரு. அவங்க போறது ஹீரோக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் அவங்க போறதுதான் அவங்களுக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்னோட மெடிக்கல் செலவுனால் தானே நீ இந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச, எனக்கு புரியுதுப்பா, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி இவருமே அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ரம்யா கிளம்பி போனதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ட்ரெஸ் கட்டி பிடிச்சலாம் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரம்யாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள தடுக்காம விட்டுட்டானே, ஏன் அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சோகமான ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரம்யாவோட அப்பா இருக்காருல, டைவர்ஸ்க்கான எல்லா ப்ராசஸையும் ரெடி பண்ணிருக்காரு. இல்ல கையெழுத்த மட்டும் போடு, வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்பாவும் பொண்ணை லாக் பண்ணி வச்சிடலாம், லாக் பண்ணி வச்சிடுறாரு. இவங்களுக்கு தான் லாக்க ஓபன் பண்ண தெரியும்ல, கொஞ்ச நேரத்திலேயே லாக்க ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, நான் அவங்கிட்டயே போறேன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. லாக்கை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஏன்னா ஈஸியா ஓபன் பண்ணி திருடங்க வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. ஆஷாவை பொறுத்த வரைக்கும் இடத்த ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. 3 பேர் தான் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க வெளியூருக்கு போறதா பிளான் வச்சிருக்காங்க. அந்த 3 வீட்டை இன்னைக்கு நைட்டு செக் பண்ணா திருடங்க மாட்ட கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு மாமனார் கிட்ட இருந்து கால் வருது. மாப்பிள்ள அவ வீட்டுக்கு வந்துட்டாளான்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. எது வீட்டுக்கு வந்துட்டாளா, வரவே இல்லையேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா என் பொண்ணு எப்பயோ கிளம்பிட்டா மாப்ள, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கு டவுட் வருது. ஏன்னா கடைசியா ஒரு இடத்த மட்டும் முடிச்சிடலாம், நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டா அடைக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அங்கதான் போயிட்டா போல அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. அவன் மாற்றதுக்குள்ள பிடிக்க போனோன்ற மாதிரி இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த சைடு ஆஷாவும் டீமும் சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு வீடா செக் பண்ணலான்ற மாதிரி ஒவ்வொரு வீடா செக் பண்றதுக்காக வராங்க. ஹீரோயின் மாட்டிப்பாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வியோடய நமக்கு கொண்டு போறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஆஷாவும் டீமும் நுழையிறாங்க. அந்த வீட்டு ஓனரே வேற ஒரு லேடியை வர வச்சு
ஒண்ணு மண்ணா இருக்காது. அடப்பாவி நீ தான் இருக்கியான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி அடுத்தடுத்த வீட்டை பார்க்கலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா இந்த 3 வீட்ல ஒரு வீட்ல தான் திருடிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இவங்க பாட்டுக்கு பொறுமையா காசெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆஷாவும் டீமும் சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க திருடிட்டு இருக்கிறத வெளிய இருந்து கவனிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சமயம் பார்த்து அமுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஜன்னல் வழியா கரெக்டா இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே இவங்களுமே ஓடி பக்கத்துல வந்துடுறாங்க. என்கிட்ட இருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. இருன்னு ஒரு வார்த்தை சொன்னா என் கூட இருந்து திருட்டு வேலை பண்ணலாம்னு சொல்லுவேன். அப்படி வேலை பண்றதுனால நான் மாட்டினா பரவாயில்ல, நீ மாட்டிக்கிட்டனா என்னால தாங்க முடியாது. நான் அதுக்காக தான் அங்க இருந்து உன்னை அனுப்பி விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. என்ன இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வெளிய இருந்து ஆஷாவும் டீமும் பாக்குறாங்க. அன்னைக்கு என்கிட்ட கப்புல்ன்ற மாதிரி ஏமாத்துனாங்க, ஆனா இவங்க 2 பேர் திருடுங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஆஷா சொல்றாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சனா இவரும் கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. நான் மட்டும் தான் இந்த தப்ப பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லி பாக்குறாரு. ஆனா ஆஷா ஏத்துக்க மாட்டாங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப ஆஷாவோட சீனியர் இருக்கார்ல, வாழ்க்கையில இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு கேஸை நீ முடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேரையும் தனித்தனி செல்லுல போட்டு வச்சிருக்காங்க. செல்லுல வச்ச மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா, அதை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் இதுதான் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன், இப்ப நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா இவர் பேசிட்டு இருக்காரு. அதனால என்ன, நம்ம 2 பேருமே தண்டனை அனுபவிச்சாலும் பிரச்சனை கிடையாது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். நான் வெளியே இருந்து நீங்க உள்ள இருந்திருந்தா தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன், இப்ப எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க எல்லாமே ஆஷாவோட காதுல கேக்குது இல்ல. இவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹஸ்பண்ட் திரும்பி திரும்பி நம்ம கிட்ட பேச வராரு, நம்மளுக்கு எது வேணும்னாலும் அவர் பண்ணுவாரு, நம்ம தான் அவரை தப்பா புரிஞ்சிருக்கோன்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசும்போது ஆஷாக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்க 2 பேரை விட்டுட்டா என்னன்ற மாதிரி ஆஷாக்கு தோணுது. ஏன்னா பிளான் பண்ணி இந்த விஷயத்தை பண்றவங்க கிடையாது, அதுவும் இல்லாம கருப்பு பணத்தை தானே திருடி இருக்காங்க, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மறுநாள் காலையில இன்ஸ்பெக்டரும் அந்த திருடங்களை புடிச்சிட்டோன்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. ஆஷா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப திருடங்களை பாக்குறதுக்காக உள்ள வராரு. அப்பதான் திருடங்க இல்லன்றது தெரிய வருது. ஆஷா இருக்காங்கல்ல, மேடம் இந்த பொம்மையை தானே கேட்டீங்க, பொம்மை கிடைச்சிருச்சுன்ற மாதிரி அந்த லேடிக்கு பொம்மையை மட்டும் தந்துடுறாங்க. இப்ப இவரும் திருடங்க எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் அவங்க திருடங்கனாலும் பொம்மையை தானே திருடினாங்க, அதான் பொம்மையை மீட் எடுத்தாச்சுல, அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு இருக்கணும்ன்றதுக்காக தான் விட்டுட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இது விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப கேஸும் அவங்க மேல ப்ராப்பரா ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா யாருமே அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதனால இவராலையும் எதுவும் பண்ண முடியல. யாரை கேட்டு விட்டேன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. எப்பவுமே வழக்கமா இவங்க திட்டு வாங்குவாங்கல்ல, அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எப்பவுமே ஹஸ்பண்ட் தானே பேசுறதுக்காக வருவாரு, இந்த வாட்டி இவங்க பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் சிரிக்க ஆரம்பிச்சு உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப ராஷ்மிகா ஒரு ஹோட்டலுக்காக விளம்பரம் பண்றாங்க. இந்த ஹோட்டல்ல பிரியாணி சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ராஷ்மிகா சொல்லிட்டு இருக்காங்க. அது யார் ஹோட்டல்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஹோட்டலா இருக்கும். இவங்க 2 பேரோட கைப்பக்கம் சூப்பரா இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அதனால தான் 2 பேருமே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஆஷா ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அடிக்கடி உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், திரும்பி அந்த வேலையெல்லாம் காட்டக்கூடாதுன்ற மாதிரி ஆஷா சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒய்ஃப் ஓடி போயிட்டதா சொன்னாங்கல்ல, அந்த ஒய்ஃப் திரும்பி வந்துட்டாங்களா இல்ல வேற ஒருத்தங்க இவரோட லைஃப்ல வந்துட்டாங்களான்னு தெரியல, அவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஆஷா கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.